டாக்டிக் சமையலின் சுரைக்காய் சிவப்பரிசி அடை செய்யலாம் வாங்க. இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வரமிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு 10 மிளகாய் எடுத்துக்கோங்க, பெரிய ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி பீஸ் எடுத்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதோட ஊற வச்சுருந்த கடலப்பருப்பையும் சேர்த்து அதையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மிக்சரோட சிவப்பரிசி மாவு ஒரு கப்பு, பச்சரிசி மாவு ஒரு கப்பு, நம்ம திருவி வச்சுருக்க சுரைக்காய் எடுத்து சேர்த்துக்கிட்டு இதோட கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து இதோட சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். ஏன்னா இது சுரைக்காய் ஏற்கனவே தண்ணி விடுறதுனால நம்ம நிறைய தண்ணி போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த மாவை தண்ணி தொட்டு கையால் தட்டி எடுத்தால் சிவப்பரிசி சுரைக்காய் அடை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். டாக்டிக் சமையலை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.